Welcome all of you to my video. In this video we are going to see chapter 7 matrices and determinants, example 7.13. Express the matrix A is equal to 1 3 5 minus 6 8 3 minus 4 6 5 as the sum of its symmetric and its skew symmetric matrices. So symmetric and skew symmetric matrices அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இதில் எடுத்தோடைய மீனிங் புரிஞ்சாகும் நம்மள. சிமெட்ரிக்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு அதோட டிரான்ஸ்போஸ்னா அதே மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதே அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு இன்வெர்ஸ் வரும். அது மைனஸ் உள்ள காமனாக இருந்து வெளியே எடுத்தால் அதே மேட்ரிக்ஸ் வரும். எப்போ மைனஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அப்படி உள்ளது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யுவர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏ மேலே தெரியணும். ஏ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் தெரியணும். -6 8 3 -4 6 5. ஸோ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் பக்கத்தில். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1 3 5 -6 8 3 -4 6 5. now இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வரணும். எஸ் ப்ளஸ் ஏ நம்ம சம்மாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ½ இன்ட்டு ஏ ப்ளஸ் இது ஒரு ஃபார்முலா படிச்சுருக்கீங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி இந்த சம்மை. ஸோ இது நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ மாதிரி எழுதிக்கிற பாருங்கள். ஸோ ஏ தான் இது எழுதி அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ 1 3 5 -6 8 3 -6 8 3 -4 6 5 plus 1 -6 -4 3 8 6 then 5 3 and 5 பாருங்கள். இதில் இப்போ ஆட் பண்ணோன்னா நம்ம என்ன வரும் பாருங்கள். ஸோ டோட்டலி இப்படி வச்சு ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும். 1/2 எல்லாம் உள்ள கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ½ இன்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 2 -3 1. ஸோ ஆட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். 2 -3 அது 6 -3 3 வரும். ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் -3. ஸோ இது -1. ஸோ அடுத்தது +1. இது -3. தென் இது வந்து +8 16 தென் 9 16 and 9. இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா -1 தென் இது வந்து 9 and here it is 10. ஸோ -1 வராது, +1. ஸோ +1 + 9 10. இது அவங்க பி. ஸோ பி மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம பி டிரான்ஸ்போஸ் எடுப்போம். இந்த டிரான்ஸ்போஸ் எடுத்து பாருங்கள் 1/2 அப்படி இருக்கணும். அதே வருதான் பாருங்கள். ஸோ அதே வந்துன்னா ஸோ நான் இந்த வெர்டிகல் வச்சு ஹரிசாண்டல் எழுதுறேன். ஸோ ஹரிசாண்டல் வச்சு வெர்டிகல் எழுதுறேன் பாருங்கள். -3 16 19 and 1 9 10 பாருங்கள். அதே மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. ஸோ இதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். thus P is equal to ½ A plus A transpose is a symmetric matrix. This is called a symmetric matrix. And இப்போ பாருங்கள், let Q is equal to என்ன வச்சுக்கலாம் 1/2 A minus A transpose அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஸோ Q is equal to ½ 0 9 9 -9 0 3 -3. ஸோ நான் எப்படி எழுதுறேன் எனக்கு புரிஞ்சிருக்கோம். நான் சப்ரேட் பண்ணி எழுதுறேன் பாருங்கள். -9 3 0. ஸோ அதில் எப்படி சப்ரேட் பண்ணேன்னா நான் வந்து இதுலேருந்து இதை நாங்கள் சப்ரேட் பண்ணேன். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் -A டிரான்ஸ்போஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டேன். ஸோ இதுலேருந்து சப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டு உங்களுக்கு தெரியணும் கலந்துக்காங்க. ஸோ யூ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா 0 -9 -9. ஸோ எப்படி இருக்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே வரும். ஸோ இது வந்து -9 -9 9 0 3 எழுது -3 0. ஸோ இதில் வந்து நீங்கள் மைனஸ் எடுத்து பாருங்கள். வெளியே மைனஸ் எடுத்து பார்த்தா இதே மேட்ரிக்ஸ் வரும். 0 9 இங்கே மைனஸ் வரும். இங்கே வந்து மைனஸ் இருக்காது, இங்கே மைனஸ் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ். மாதிரி நான் மைனஸ் வெளியே எழுதி காட்டுறேன். 0 9 9 -9 0 3 -3 தென் இது வந்து -9 3 0 பாருங்கள். இதே மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், Q transpose is equal to -Q சொல்லலாம். ஸோ Q is equal to 1/2 A minus A transpose is a skew symmetric matrix. ஸோ இதையே எப்படி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஸ்கியூ மேட்ரிக்ஸையும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் காட்டிட்டோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸஸே சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ ரெண்டத்தையும் சம் பண்ணும்போது ஏ வரணும். அந்த மாதிரி தான் தெரியும். அந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ஸ்கியூ சிமெட்ரிக் ஆட் பண்ணும் பொழுது வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு
நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். A is equal to P plus Q. P உடைய வேல்யூனா A into A plus A transpose plus Q உடைய வேல்யூ A minus A transpose. ஸோ இப்படி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் இதை நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அதே A மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அதை எழுதி காட்டுறேன் பாருங்கள். 1/2 2 minus 3 1 minus 3 16 9 1 9 10 plus 1/2 into 0 9 9 minus 9 0 3 minus 3 then minus 3 9 3 0. ஸோ இப்படி வரும். இது பார்த்தீங்கன்னா 1/2 into இதில் 1/2 காமன் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 2 ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் காமன் எடுத்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ 2 + 0 2 minus 3 + 9. ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 2 6 10 minus 12 16 6 இது வந்து minus 8 12 10 இப்படி சொல்லிட்டு வரும். இப்போ 1/2 கொண்டு வரும். 1/2 உள்ள கொண்டு என்ன ஆகும், எல்லாமே பாதியாக மாறும். 2 வந்து 1ஆக மாறும், 3ஆக வரும், இது 5. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் A மேட்ரிக்ஸே வரும் பாருங்களேன். ஸோ இதுதான் அது மேட்டர். ஸோ அப்படி A மேட்ரிக்ஸே வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதான் அவங்க A மேட்ரிக்ஸ். கொஸ்டினில் அதே மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. ஸோ லாஸ்ட்டில் என்னன்னா thus A can be expressed as the sum of symmetric and skew symmetric matrices. அப்படி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்கணும். நினைக்கிறேன். பெனிஃபிட்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் தான் இல்லைங்க. தேங்க்யூ.